ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சின்ன வீடியோ ஒரு ஃபுட்டேஜ் வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் டிரைவராக இருந்தால் கட்டாயம் நிச்சயமாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதுவும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டெய்லியும் ஒரு வீடியோ என்னால் முடிஞ்ச அளவு அப்லோட் பண்ணுறேங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவரை மீட் பண்ணிவிட்டு வந்து தூங்கி எந்திரிக்கவே மதியம் ஆயிடுச்சுங்க. திரும்ப வண்டியை தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. சரி 2 தோசையை சாப்பிட்டு போகலான்னு பார்த்தோம்னா ஒருத்தர் இது வாங்கியிருந்தாரு. ஏதோ என்ன சிக்கன் இது பார்க்கவுமே நமக்கு எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டு வாங்குறாத அப்படின்ட்டு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு போட சொல்லி வாங்கி சாப்பிட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரைஸ் வேறு. டோட்டலு கிளம்புறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 250 ரூபா காலியாக போச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செலவோடு தான் ஆரம்பிக்குது. இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரில. நம்ம வேறு அதிகமாக சாப்பிட்டோம்னா நமக்கு வேறு தூக்கம் வந்துடும். என்ன ஆக போகுதுன்னு தெரில. நினச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட்றது அதுக்கும் தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே இடத்துல இருந்தோம்னா அவ்வளோதான், இன்னைக்கு பொழப்பு ஓடி போயிடும். அதனால் இடத்த விட்டு எஸ்ஸா இல்லாட்டி கிளம்பிட்டேங்க. ஒன்றுமே அடிக்கலைங்க. அங்கே வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது, உட்காந்துக்கிட்டே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு மைல்டாக ஏர்போர்ட் நோக்கி போகலாம், நைட்டு அங்கேயாவது ஒரு ட்ரிப் எடுக்கலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கேன். என்ன ரீசன் ட்ரிப் வரலைன்னா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிடுச்சு அமௌண்ட்டு. 900 சில்லற கட்டணும் ஊபருக்கு. நான் அதை யோசிக்கலை, இருக்கிறதெல்லாம் போட்டு வண்டி டூவை கட்டிட்டேன். மணி 11 ஆகிப்போச்சு. இனியா நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும். நான் அதை கவனிக்காமே விட்டுட்டேன். என்னடா ட்ரிப்பு வரலன்னு உட்காந்துருந்துருக்கேன் நானும். இப்போ வேறு வழி இல்லை, ஏர்போர்ட் எம்டி அடிச்சுட்டு போகலாம். அங்கே போய் அதாவது ஆன்லைன் பேமெண்ட் கூட வரும் ஊபரில், அப்படி ஓட்டியும் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா ரேபிட்டோவில் ஓட்டி ஊபருக்கு கடை நடப்போம். வேறு வழி இல்லை. ஓகேங்க, ஏர்போர்ட்டில் ட்ரிப்பை எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி. ஏர்போர்ட்டே வந்துட்டோம். அடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு ட்ரிப்பு. ஆனால் ஏர்போர்ட் ஒரு ஆன்லைன் பேமெண்ட் இல்லைங்க, கேஷ் பேமெண்ட்டே வந்துருச்சு ஊபரில். என்னன்னு தெரில, எப்படின்னு தெரில. ஏர்போர்ட்டில் டியூட்டி எடுத்தாச்சு. நல்லபடியாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணுறப்பே வந்து பார்த்தோன்னா தூக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணுறோம். போகிற போகல என்னெல்லாம் நடக்க போகுது, எப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒன்றும் தெரில. போக கண்டினியூவாக பாருங்க. ட்ரிப்பை முடிச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோட இன்க்ளூட் பண்ணுறேங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா ட்ராப் பண்ணிட்டோங்க. ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பாருங்கள். அதில் காட்டுற அதே அமௌண்ட்டை தான் பே பண்ணார். எக்ஸ்ட்ரா எதுவும் நானும் கேட்கல, அவரும் பே பண்ணல. ஆனால் எனக்கு வரல அமௌண்ட். ஸ்க்ரீன்ஷாட் போகிற நீங்களே பாருங்கள். கேஷ் கலெக்ட் எவ்வளவு என்ன ஏதுன்ட்டு, ஊபருக்கு எவ்வளவு இதில் போச்சு அப்படின்ட்டு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஏதாவது ட்ரிப் எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா தூக்கம் வேறு சொக்குது. நமக்கு லேட்டாக சாப்பிட்டாலே ஆக மாட்டுது. என்ன பண்ணுறது, இவ்வளோ நேரம் ஓட்டுறது பெரிய விஷயமா இருக்குது. பகலில் கொஞ்சம் நேரம் தூங்கி இருந்துக்கலாம். ஆனால் எந்திரிச்சதே 2 மணி தான். ஓகேங்க, ஏதாவது ட்ரிப் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சுங்க. தூங்கியாச்சு. உனக்கு இதே வேலை தாண்டா அப்படின்ட்டு இருப்பீங்க. அவங்க ஊபர் அடிக்கவே இல்லை சுத்தமாக. அமௌண்ட் கட்டாமல் விட்டுட்டேன். யாவுமே இல்லை, மறந்துட்டேன். அதனால தான் பிரச்சனை இல்லை. முதல்ல அதை தான் கட்டியிருப்பேன். ரேபிட்டோ மட்டும் வச்சுருந்தேன். சுத்தமாக அடிக்கலை. என்ன பண்ணுறது, அதனால தூங்கினாலும் அப்படி தூங்கியாச்சு. டைம் வந்து 6:30. டேட்டு வந்து 30ங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுத்துருக்கோம். இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பே ரேபிட்டோவில் தாங்க எடுத்துருக்கோம். இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்த்துடலாம். ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன். ட்ராப் பண்ணியே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. நம்மகிட்ட தான் ஊபர் தான் வப்பாட்டி ஆஃபில் கிடக்காலே. ஏதாவது ஆன்லைன் பேமெண்ட் அடிக்கும், காசை கழிச்சு விட்டு போகலாம் அவளுக்குன்னு பார்க்குறேன். சிக்க மாட்டுது. ரேபிட்டோவில் வந்து ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பாருங்கள். இப்போ ட்ரிப்பு எடுத்தாச்சு. எங்கடான்னு கேட்டீங்கன்னா உறக்கணும். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். உறக்கணும்னாலே நமக்கு அங்கிட்டு காஞ்சிபுரம் இப்போ முந்தானத்தெல்லாம் சுற்றி இருப்போம் எல்லா சைடுமே. சென்னைக்குள்ளேயே வராமல் இன்னைக்கு சென்னைக்குள்ளே வர்றோமா இல்லை அப்படியே சுத்த போகிறோமா என்னென்னு போக போதான்னு தெரியும். ஆனால் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானே தட்டு தடுமாறி ஊபர் காசை கட்டணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு ஓலால ஆன்லைன் பேமெண்ட் ஓகே கொடுத்துட்டேன். வேறு என்ன பண்ணுறது, எடுத்தாச்சே அப்படின்ட்டு நானும் ஃபோன் போட்டு கேட்குறேன். இது கார்பரேட் அக்கௌண்ட் பிரதர் அப்படின்னு நல்லா தான் பேசினாரு. சரிங்க பிரதர், நீங்கள் பார்த்து ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. எவ்வளோ பிரதர் வேணும், என் கையில் தான் நான் கொடுக்கணும் அப்படின்னாரு. உங்களால் முடிஞ்சது எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே தான் அப்படின்ட்டு டியூட்டியை எடுத்தாச்சு. ஆனால் 30 கிலோமீட்டர் தான். ஸ்க்ரீன்ஷாட் ட்ரிப்பு முடியும் போகிறேன். நீங்களே பாருங்கள். இனிமேல் ஓலால அதிகமாக ஓட்டலாம். ஓலால எல்லாருமே ஓட்டுக்க முடிஞ்சளவு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இவரும் நம்ம மாதிரி ஒரு டிரைவர் தாங்க, நம்ம மாதிரி கஷ்டப்படுறவர் தான். இவரோட வண்டியை பேக் சைடு டிக்கி மேலே பாருங்கள். அவரோட பர்ஸை வந்து அங்கே மிஸ் பண்ணிட்டாரு.
ஸோ மறந்த ஞாபகத்தில் அவரும் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. பர்ஸ் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுங்க. ஆனால் இதுவே வந்து இந்த ஃபுட்டேஜ்வே ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வாங்கியிருந்திருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருங்க. இன்னும் அவருக்கு வந்து போராடிக்கிட்டு தான் இருக்காரு. எனக்கு இந்த ஃபுட்டேஜ் அனுப்பிச்சுட்டே கிட்டத்தட்ட 2 நாள் ஆகிப்போச்சு, என்னால் தான் வீடியோ அனுப்பிச்சி விட முடியலை. ஸோ அவருக்கு ரொம்பவே சாரின்னு கேட்டுக்கிறேன். போகுது பார்த்தீங்கன்னா வண்டி பின்னாடி இன்னமும் இருக்குது. லாஸ்ட்டாக போகிற வரைக்கும் ஒரு 2-3 இடத்துலலாம் வந்து ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு சில இடத்துல கொடுக்க மாட்டேன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எல்லாமே ஒரிஜினலாக அதில் தான் இருந்துச்சா. அது போக வந்து 5000 அமௌண்ட் வேறு வச்சுருந்துருக்காரு, ப்ரைஸ்லெட்டு எல்லாமே வச்சுருந்துருக்காரு. அவங்களுக்கு காசு அந்த வெள்ளியை பற்றிலாம் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் காசை கூட எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற அந்த ஒரிஜினல் லைசன்ஸு, அதுக்கப்புறம் ஆர்சி புக்கு, இன்னும் 2-3 இதெல்லாம் சொன்னார். ஸோ அதை மட்டுமாவது தயவு செய்து கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு நீங்கள் அவருக்கு கூட இன்ஃபார்ம் பண்ண வேணாம், அவரோட டீட்டெயில் நான் வந்து கீழே இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு கூட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நானே கூட வந்து வாங்கிக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. முடிஞ்சாலும் பெட்ரோலில் ஒரு நாளைக்கு ஒரு 40 கிலோமீட்டர் நம்ம வண்டி சொந்த வண்டினா ஓட்டிடுங்க யாராக இருந்தாலும். அப்போ தான் இன்ஜினுக்கு ரொம்பவே நல்லதுங்க. போகிற வழியே வந்து பார்த்தோம்னா சிஎன்ஜி இருந்துச்சு, கஸ்டமர்ட்டையும் கேட்டேன். அதாவது சிஎன்ஜி இல்லாமல் போச்சு, கஸ்டமர்ட்டையும் கேட்டேன் போட்டுக்கலாமான்ட்டு. ஸோ அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், ஃபுல் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாரு. ஒரு சில கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சினா மாட்டேன்ருவாங்க. சேஃப்டிக்கு அப்போக்கப்போ 2-3 பாயிண்ட் இருக்கிறப்பே போட்டு வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் நமக்கு நல்லது. ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா நம்ம ட்ராப் பண்ணிட்டோங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:50 ஓலாவில் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு. என்ன பண்ணுறது, எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு வந்து ட்ராப் பண்ணியாச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டாப்பு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப் போட்டிருக்காங்க, அவங்கள போய் பிக் பண்ணணும். ஸோ அதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. 2வது வந்து பார்த்தோம்னா அதில் ஆட் பண்ணவே இல்லை. அவங்க ஒரு வழி சொன்னாங்க, அது வழியாக வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி இனிமேல் இப்படி பண்ணாதீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் சரின்னாங்க. அது போக எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன், நான் எக்ஸ்ட்ரா கேட்டேன், 2வது வேணான்ட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பே பண்ணார், நம்பர் வாங்கி ஜிபேல. அது எவ்வளோ கூட நான் இன்னும் பார்க்கல. 50 ரூபா 100 ரூபா முடிஞ்சதை போடுங்க முன்னாடியே சொல்லியிருந்தேன். எவ்வளோ போட்டாலும் இன்னும் சத்தியமாக பண்ணி பார்க்கல. ஊபரில் என்ன அமௌண்ட் கெட்டலை, என்ன பண்ணுறது. ஓலாவுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் ஒரு 150 ரூபாய்க்கு. ஒரு நாளைக்கு ஓட்டுற மாதிரி ராபிட்டாவும் ஓலா மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. ஆனால் யூடியூப்பில் வருங்க, பார்க்கலாம். ட்ரிப்பை எடுத்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி அடிக்கலைங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:15 ஆயிடுச்சு. ஊபரில் காசு கெட்டாமல் போட்டது பெரிய தப்பு தான், யோசிக்கவே இல்லைங்க. இல்லைனா அதை கெட்டிட்டு நான் அதுக்கப்புறமா கூட இன்னைக்கு கூட நான் வண்டி டியூவை கட்டியிருப்பேன். யோசிக்காமல் கெட்டினது தான் பெரிய தப்பாகி போச்சு. இப்போ ட்ரிப் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்க மாதிரி. ஊபர் எங்கிட்டு போனாலும் ஏதாவது ஒரு ட்ரிப்பை கொடுத்துருவான். ஸோ அதெல்லாம் நம்பி போகலாம். ஊபர் இல்லாமல் போகிறதா ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஓகே, இப்போ என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே உருட்ட போகிறேங்க. நமக்கு இதெல்லாம் என்ன சொல்கிறது, பழக்கப்பட்ட ஒன்று தானே. உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு பொழுது இப்படியே போயிடும். இந்த ஓலாவில் 1000 ரூபாய்க்கு ட்ரிப்பு எடுத்துகிட்டு வந்து அதான் ஆன்லைன் பேமெண்ட் ஆகி போச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கழியும், வாலெட்டில் ஆட் ஆகி போச்சு. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல. சிஎன்ஜி போகிறது கையில் காசு இருந்ததுனால போட்டுட்டேன். அது கையில் வந்துருச்சுன்னா நேரம் ஊபரை காசை கட்டி முடிச்சு விட்டுருப்பேன். நமக்கு வருன்றது வரும், போகணுன்றது போகும். அதனால எதை பற்றி யோசிக்காமல் ஜாலியாக போக வேண்டியது, வேற வழி இல்லை. வாங்க கிளம்புவோம். யாரும் இது வரைக்கும் வண்டி எடுக்கணும்னா திரும்பவும் எடுக்காதீங்க, ஒரு ரெடியாக நைட் எடுத்துருங்க. மொத்தமே 2 ட்ரிப்பு தான். இதில் எம்டி அதிகம். மகேந்திரா சீட்டில் இது வரைக்கும் ட்ரிப்பு வரல. ஊபர் மட்டும் நான் வந்து ஆன் பண்ணல. ஊபர் இல்லாமல் ட்ரை பண்ணுறேன், வேறு வழி இல்லாமல் தான் ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு ஓட்டினதெல்லாம் வீடியோ எல்லாமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க நாளைக்கு. வண்டி எடுக்கிறவங்க பார்த்து எடுங்க. சுத்தமாக டியூட்டியே இல்லை. வீட்லேயே சரியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கி வச்சுட்டு ஒரேடியாக நைட்டு கண்டினியூ பண்ணுங்கள். மொத்தமே 2 தான் ஓட்டியிருக்கேன். அதுவும் ஒன்று வந்தது ஆன்லைன் பேமெண்ட்டு, கையிலேயே ஒன்றும் இல்லை. சுத்த வேஸ்ட்டுங்க. யார் மூஞ்சில் முடிச்சதுன்னு தெரியல. வண்டியில் தான் படுத்திருந்தேன், இங்கே ஏதோ ஒரு மூஞ்சில் முடிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு ஃபுல்லாக ஒன்றும் இல்லாமல் தான் போச்சுன்னு சொல்லணும். ஊபர் கட்ட வேண்டிய காசை கூட இன்னும் கட்டலைங்க. அமௌண்ட் வந்துச்சு. ஒரே ட்ரிப் ஓட்டினேன், பார்த்துட்டு போயிருக்கீங்களா, யூடியூப்பில் ஃபுல்லாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு ட்ரிப்பை ஓட்டி 900 ரூபா ஆன்லைன் பேமெண்ட். அதுவும் ஓலாலேருந்து நம்ம எப்படி வாங்குறது. அப்போ ஊபருக்கும் கட்டலை. ஊபர் இல்லாமல் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் ஆகி போச்சா, இல்லைன்னா இன்னைக்கு மாத கடைசினால அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காரு. ஒன்றும் புரியலை. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 ஆயிடுச்சு. இதுக்குமே உட்காந்துருந்தா வேஸ்ட்டுங்க. அப்படியே ரூமுக்கு போயிட்டு பேசாமல் துணியை துவச்சி போட்டு தூங்கினா நைட்டு ஒரு எடுத்துக்கிற வேண்டியதான். இப்படியே உட்காந்துக்கிட்டு தானே ஒன்றும் பண்ண முடியாது. நான் உள்ளே போகிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. போய் துணி வரதுக்கு துவச்சி போட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம், சம்பாரிச்சுக்கலாம் மெதுவாக. ரூமுக்கு போகலான்னு எம்டிஎஸ் கிளம்பிட்டு இருந்தோம். ஒரு ட்ரிப்பு வளசர வர்க்கம் அடிச்சிருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவில் 800 சம்திங் ஏதோ போட்டுருந்துச்சு. ஆனால் ஆன்லைன் பேமெண்ட்டா இல்லை கேஷ் பேமெண்ட்டாலும் எனக்கே தெரில. ஆனால் எடுத்துட்டேன். சரி ரைட்டு போகலாம் போகிற போக்கில் அப்படின்ட்டு போயிட்டு அங்கேருந்து ரூமுக்கு தான் கிளம்புற மைண்ட்லாங்க. போயிட்டு துணியை ஃபுல்லாக தொடச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோ வேலை கொஞ்சம் இருக்குது. நிறையா ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லுன்னு வருது. அதெல்லாம் கிளியர் பண்ணணும். அப்புறம் தான் அடுத்த வீடியோ ஏதாவது எடுக்க முடியல, வீடியோவே எடுக்க முடியல.